யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில நம்ம வீட்ல வந்து வச்சிருக்கக்கூடிய ரோஜா செடிகள்ல ஏற்படும் இலைப்புள்ளி நோய்களுக்கான ரெமெடி தான் இன்னைக்கு வீடியோ பதிவில வந்து பார்க்க போறோம். ஸோ, அதனால வீடியோவ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த ரோஜா செடி பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா பெரிசா வந்து பூக்கக்கூடிய நல்லா அழகா இருக்கக்கூடிய ஒயிட் ரோஸ் செடி. இது நம்ம ஆல்ரெடி நம்மளோட வீடியோல நீங்க தெளிவா வந்து இதுக்கு முன்னாடி 2, 3 வீடியோல நம்ம போட்டிருப்போம். எந்த அளவுக்கு வந்து பூக்கள் வந்து பூத்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, சடனா வந்துட்டு இதுக்கு வந்து இலைப்புலி நோய்கள் ஏற்பட்டுச்சு. இதோட இலைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா புதுசா நல்லா தளிர்விட்டு சூப்பரா வந்திருந்தது. ஒரு 2, 3 நாள்லயே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி இலைப்புலி நோய்கள் ஓட்ட ஓட்டையா வந்துருச்சு. இதில வந்து புழுக்களும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ பதிவில பார்க்கலாம். எந்த அளவுக்கு வந்துட்டு இதில புழு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செடி ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா, டேமேஜ் ஆயிருச்சு. இது வந்து திரும்ப தழையுமா என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்காக நான் வீட்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து பயன்படுத்த போறேன். அதாவது இயற்கை முறையில் இல்லாம, நாம வந்து ரெகுலரா நம்ம வந்து வீட்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு உரத்த தான் வந்து நம்ம பயன்படுத்த போறோம். இதுக்கு முன்னாடி இந்த செடி எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னா, நம்ம வந்து வச்சிருக்கக்கூடிய செடிகள்ல வந்துட்டு இந்த மாரி தாக்கங்கள் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, மழை அதே மாரி பார்த்தீங்கன்னா, வெயில் வந்து சரியா அடிக்காம இருக்கணும். இந்த 2ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா தான் நமக்கு வந்துட்டு இந்த மாரி பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாரி வந்து நம்ம கொடி மாரி போட்டிருந்தோம் அப்படின்னாலும், அதோட தாக்கங்கள் வந்துட்டு இதில வந்து வரும். இதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னா, நம்ம வீட்ல வந்து வச்சிருக்கக்கூடிய நான் வந்து இந்த எறும்பு பவுடர் தான் வந்து பயன்படுத்த போறேன். பொதுவா வந்துட்டு எறும்பு ப ப எறும்பு மருந்து ஏன் வந்து பயன்படுத்துக்குன்னு நெறைய பேர் கேட்பீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டு ரோஜா செடி இல்ல. நம்ம வந்து அழகுக்காக வளர்க்கக்கூடிய ரோஸ் செடி. அதனால நீங்க தாராளமா வந்துட்டு இத வந்து பயன்படுத்தலாம். இந்த மாரி பயன்படுத்துனீங்க அப்படின்னா, இதில இருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருள் வந்துட்டு அந்த பூச்சி தாக்கங்கள வந்துட்டு சுத்தமா வந்து அழிச்சிருங்க. திரும்பவும் சொல்றேன். இது வந்து நம்ம காய்கறி செடிகள், அதே மாதிரி நாட்டு ரோஜா செடிகள். அதாவது செடிகள வந்துட்டு அந்த பூக்கள வந்து நீங்க சாப்பிடுவீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இத வந்துட்டு அடிக்காதீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா வந்துட்டு நம்ம அழகுக்காக வைக்கக்கூடியதும், அதேமாரி தலைக்கு வைக்கக்கூடிய ரோஜா செடிகளும் தான். இத நீங்க வச்சுட்டு நல்லா வந்துட்டு ஃபுல்லா எந்தெந்த இடத்துலலாம் பாதிப்பு இருக்குதோ, இல்ல பக்கத்து செடிகள் எல்லாத்துக்கும் நீங்க கம்ப்ளீட்டா வந்துட்டு இந்த மாரி மேல நல்லா கொட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா, ஒரு 2, 3 நாள்லயே வந்து நமக்கு சரியாயிரும். மேக்ஸிமம் வந்துட்டு மழை பெஞ்சது அப்படின்னா, இதில இருக்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு அடிச்சுட்டு போயிரும். அதனால வந்துட்டு இதனால எந்த ஒரு பெரிய பாதிப்புகளும் ஏற்படாதுங்க. நம்ம சிம்பிளா வந்துட்டு சீக்கிரமா வந்து செடிய காப்பாத்தணும் அப்படின்னா, இது ஒரு சூப்பரான ரெமடியா இருக்கும். இயற்கை முறையில வேணும் அப்படின்னு சொல்லி தான் மறக்காம நம்மளோட சேனல்ல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ரெமடியும் வந்து போடுறேன். இந்த வீடியோவும் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க.